வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.6 வந்து பார்க்க போகிறோம். டைப் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிங் டூ ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஆர் நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அதை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் ஃபேக்டர் ஒன்றா இருக்கணும், அதனுடைய டினாமினேட்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் நெகட்டிவ் இருக்குது. இப்போ நெகட்டிவை நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 9/-4. அப்போ டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம மைனஸால் அதை டிவைட் பண்ணுறப்ப தான் என்ன பண்ண முடியும், ப்ளஸ்ஸாக மாற்ற முடியும். ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்று தான் இருக்குது. அப்போ டிவைட் பை -1. -1னால் என்ன பண்ணுறோம், ரெண்டுக்குமே டிவைட் பண்ணி கொடுக்குறோம். 9 டிவைடட் பை -1, திரும்ப அந்த பெரிய ப்ராக்கெட் பெரிய இது டினாமினேட்டர் அந்த இதை போட்டு -4 டிவைடட் பை -1. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் அப்படியே தான் வரும். எதோட ஒன்றா டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ 9 அப்படியே தான் வரும். -9 டிவைடட் பை இங்கே மைனஸும் கேன்சல் ஆகும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 4. டினாமினேட்டர் ஒன்று இருந்தால் அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ -9/4ன்னு இப்போ மாற்றிட்டோம். சரியா, இங்கே வந்து -2/3ன்னு நமக்கு இருக்குது. இப்போ -9/4 மாற்றிட்டோம் அண்ட் -2/3ன்னு இப்போ இருக்குதா. இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து வேறு வேறு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டைப் 3 பார்த்தோமா, டினாமினேட்டர் சேமாக இல்லை அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும்னு. அப்போ 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 4 1s are 4, 3 1 is 3. அப்போ 4 3s are என்ன, 12. அப்போ 12 தான் அதனுடைய எல்சிஎம். அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுமா ரெண்டுலையும். -9/4 டினாமினேட்டர் 12 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4 3s are 12, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 9 3s are 27. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -2/3 அதுலேயும் போகிறோம் 12. 4 3s are 12, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 4 2s are 8. ஓகேவா. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரெண்டுக்குமே போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா. அன்லைக் டேர்ம்ஸாக இருந்தது லைக் டேர்ம்ஸாக மாற்றிட்டோம். -8 டிவைடட் பை 12ன்னு மாற்றிட்டோம். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை இப்போ டினாமினேட்டர் சேமாக மாற்றிட்டோம். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணலாமா. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு நம்பர் லைன் இருக்குது அப்படின்னா 0 1 2 3 4ன்னு போகுமா. நெகட்டிவில் -1 -2 -3 -4ன்னு போகுமா. அப்போ நெகட்டிவில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு பெருசாக வரும், எது சின்ன நம்பரோ நெகட்டிவ் சைடில் அதுதான் பெருசாக இருக்கும். ஓகேவா. இங்கே பாருங்கள், இதில் -1 பெருசா -3 பெருசா, இங்கேருந்து போக போக தான் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா. இப்போ -4 பெருசா -2 பெருசானா எதை சொல்லுவோம், ரெண்டில் எது பார்க்க பெரிய நம்பர் மாதிரி இருக்கும், 4 2 கேட்டால் 4ன்னு சொல்லுவோம். ஆனால் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் பார்க்குறப்ப எது சின்ன நம்பரோ அதுதான் பெருசு. அப்போ -27 -8, 27 பெருசா 8 பெருசான்னு பார்க்குறோம். 27 தான் பெருசு. ஆனால் இங்கே முன்னாடி என்ன இருக்குது, சிம்பிள் மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா எது சின்ன நம்பரோ அதுதான் என்னது, பெருசுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் என்னது, கிரேட்டர் தென். ஓகேவா. அப்போ என்ன வரும், -27/12 விட -8/12 தான் பெருசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இதில் எழுதுகிறப்ப -9/4, இது கூட நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 9/-4 -2/3. அதில் எது தான் பெருசுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 2/3 தான் பெருசு. -2/3 தான் கிரேட்டர் தென் 9/-4 அப்படின்னு சொல்லிட்டோம். முக்கியமாக இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்ன அப்படின்னா, நெகட்டிவில் வருது அப்படின்னா நெகட்டிவில் இருக்கிறதுல எது ரெண்டு நெகட்டிவ் நம்பர் கம்பேர் பண்ணும்போது எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெருசாக இருக்கும். நெகட்டிவில் மட்டும் அதை மறக்கக்கூடாது. நெகட்டிவில் எது சின்னதோ அதுதான் பெரிய நம்பர். ஏன்னா அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த நம்பரில் என்ன போட்டு வேணால் ஒரு தடவை கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம 4 டைப் பார்த்தோமாப்பா. ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்த்தோம், ரெண்டு நம்பர் இருக்குது, அது வந்து ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது, அதை வந்து கம்பேர் பண்ணோம். சரியா. நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் தான் கிரேட்டர்னு ஈஸியாக சொல்கிறது டைப் 1. நெக்ஸ்ட் டைப் 2 வந்து சேம் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோம். ரேஷனல் நம்பர்ஸ் சேம் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் நியூமரேட்டர்ஸ் அப்படியே கம்பேர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அப்படியே கொஸ்டினில் அப்ளை பண்ணிடுறது செகண்ட் டைப்பு. இதே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் அதில் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ரெண்டுலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கறதுல அது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்துட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கதை எழுதி இது பண்ணணும். இதை எழுதாமல் விட்டால் கூட 1 மார்க் போகும்.
அந்த கொஷின் என்ன இது கொடுத்துருக்காங்களோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதை போட்டு அது கிரேட்டர் தென்னா எது லெஸ்ஸர் தென் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 4th டைப் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லாமல் 2 ரேஷனல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுவோம். மாற்றினதுக்கப்புறம் டினாமினேட்டர் சேமாக இல்லை எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்துகிட்டு எப்பவும் போல் அந்த 2 இதனையும் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு கொஸ்டினில் கொண்டு போய் எது கிரேட்டர் தென் எழுதிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்முப்பா. கான்செப்ட் புரிஞ்சால் போதும். செம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.